ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எள்ளுருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து கடாய் எடுத்துருக்கேன். கடாய் ஹீட் ஆனோன்னு நான் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தனியாக இதில் பிளேட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து, இது 100 கிராம் அளவு இருக்கும். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் தனியாக பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், இதையும் வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இனிப்புக்காக வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்ட பிறகு இந்த 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சோன்னு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் போட்டு அரைச்சாச்சு. இது ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் வந்து இது கூட சேர்த்து அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி லட்டு பிடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லட்டாக பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு. இதில் வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சதால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.